ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லாஸ்ட் இயர் மெமரி பேஸ்ட் பேப்பர், ரீசனிங் பேப்பர் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது லாஸ்ட் இயர் செகண்ட் ஷிஃப்ட்ல நடந்த பேப்பர். ஸோ இந்த ஷிஃப்ட்ல கொஞ்சம் ரீசனிங் வந்து இந்த ஷிஃப்ட் தான் நான் எழுதினேன். இதில தான் வந்து நான் 40 கொஸ்டினுமே போட்டேன். எப்படி போட்டேன்றத பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப இப்படி குடுத்துருக்காங்களா? இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல இப்ப இங்க பார்த்தீங்களா, க்ளூ எத்தன லைன் இருக்கு? மொத்தமா 4 லைன் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இப்படி குடுத்துருக்காங்க. அதனால போடவே முடியாது. அப்படின்ற பாயிண்ட்லாம் கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த ஏஜஸ் வச்சு குடுக்குறப்போ, கொஞ்சம் பிஓ மெயின்ஸ் லெவலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்னா, காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ், இந்த 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். இங்க பார்த்தீங்களா? எல்டர், ஆடியர், டிஃபரன்ஸ் அந்த மாரி பாயிண்ட் எதுவுமே டிஃபரெண்ட்டா குடுக்கல. நீங்க அந்த மாரி ஒரு சில பாயிண்ட்ஸ வச்சே ஜட்ஜ் பண்ணலாம். இது ஈஸி, கஷ்டம் அப்படின்றது. என்ன குடுத்துருக்காங்க? ஸோ 8 பேர் இருக்காங்க. 8 டிஃபரெண்ட் இயர்ஸ்ல பொறந்திருக்காங்க. எல்லாமே என்ன பேசிஸ்ல கால்குலேட் பண்ணோம்? 2024. நெறைய பேர் வந்து ரொம்ப ஆக்சுவலா புரியுதுங்களா உங்களுக்கு? ரீசனிங்லயும் இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல எது ஒர்க் ஆகுது? ஸ்பீட் மேத்ஸ் ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்பீடா வந்து ஏஜஸ கால்குலேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அதுவுமே திரும்ப பிரச்சனை தான். ஸோ ஒன்லி 1 பெர்சன் பார்ன் இன் 1 இயர் அது நமக்கு தெரியும். ஸோ எல்லாருமே வந்து அதேபோல எல்லாருமே சேம் டேட், சேம் மந்த் தான் பொறந்திருப்பாங்க. நம்ம பசங்க வந்து யோசிப்பாய்ங்க. 2 1/2 வருஷம், 3 1/2 வருஷம் அந்த கதைலாம் கிடையாது. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு இயர எடுத்து எழுதணும். எப்பவுமே என்ன ஆகும்? டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதுவோமா? 1943, 1952, 1964, 1978, 1994, 1999, 2001, 2013. கரெக்ட்டா? ஓகே. நல்லா கவனிங்க. அதிகபட்சமா 3 பாசிபிலிட்டி. குறைஞ்சபட்சமா 2 பாசிபிலிட்டி. ஒரு பாசிபிலிட்டில போட ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து என்னோட கைண்ட் சஜஷன். ஏன்னா, ஒரு பாசிபிள் போட ட்ரை பண்ணி தான் நெறைய பேர் வந்து மாட்றது. ஓகேவா? 2, 3 ஆச்சுன்னா மாத்துங்க. அங்கேயும் நிக்காதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணணும்? 2024 கேஜா? சில பேர் வந்து இத ரெஃபரன்ஸா வச்சு இப்படி அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே போவாங்க. இந்த டிஃபரன்ஸ் வச்சு, டிஃபரன்ஸ் வச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு இத டேலி பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2024க்கு எவ்வளோ? 57 ஒரு 24. ஸோ மொத்தமா 81. நான் எப்படி டேலி பண்றேன்னு நல்லா கவனிங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9 இன்கிரீஸ் ஆயிருக்கா? அப்போ 9 வயசு குறைஞ்சிருக்கும். எத்தனை இன்கிரீஸ் ஆயிருக்கு? 12 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ 12 வயசு குறைஞ்சிருக்கும். அடுத்து 14 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ 14 குறைஞ்சிருக்கும். அடுத்து 16 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 16 குறைஞ்சிருக்கும். அடுத்து 5 இன்கிரீஸ் ஆயிருக்கு. 5 குறைஞ்சிருக்கும். அடுத்து 2 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 குறைஞ்சிருக்கும். அடுத்து 8 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 8 குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்க டேலி பண்ணி பாருங்க. சாரி 8 இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா 8 குறைஞ்சிச்சுன்னா சாரி 12 இன்கிரீஸ் ஆயிருக்கா? ஸோ 12 இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா 12 குறைஞ்சுச்சுன்னா உங்களுக்கு 11. சில பேர் இத பேஸா வச்சுட்டு, இத விட இது எத்தன கம்மி? 12 கம்மி. ஸோ 12 வயசு இன்கிரீஸ் பண்ணு. இத விட 2 கம்மியா? ஸோ 2 இன்கிரீஸ். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி போட்டாச்சா? ஓகே. ஓகே. அதாவது இந்த அப்ரோச்சயே கொஞ்சம் ஸ்பீடா பண்ணா எப்படி இருக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா பாயிண்ட்ஸும் நான் போடுறது ஸ்லோவா போடுறேன். பட் இந்த அப்ரோச் ஃபாஸ்ட்டா பண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டா போட முடியும்னு நல்லா கவனிங்க. த ஏஜ் ஆஃப் டி இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்ப நம்ம பசங்க என்ன யோசிக்க கூடாதுன்னா, 81 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 25 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். யோசிக்காம என்ன எடுக்கணும்? டி இங்கேயும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும். இது எல்லாருமே எடுப்பாங்க. ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் டி அண்ட் எஸ் இஸ் 21. ஸோ 81க்கும் 60க்கும் டிஃபரன்ஸ் 21னா 21. ஓகே. இங்க 21 டிஃபரன்ஸ்ல இங்க பார்த்தா நமக்கு 14 டிஃபரன்ஸா இருக்கு. இங்க 21 டிஃபரன்ஸ் வருதா? வருது. ஸோ எஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட். டிஃபரன்ஸ் பிட்வீன் டி அண்ட் எஸ் இஸ் 21 இயர்ஸ் முடிஞ்சுச்சு. பி வாஸ் பார்ன் இன் ஆட் இயர். அப்போ இதுவும் ஆடி இங்க வந்து ஆடியஸ் எத்தனை இருக்கு? 99 இது எல்லாமே ஆடியஸ். அப்போ பி வந்து ஆட் அப்படின்னு மட்டும் எழுதி தான் ஆகணும். இத என்ன பண்ண முடியாது? ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பாசிபிலிட்டில இது 3 பிரியும், இது 3 பிரியும். இது வெயிட் பண்ணணும். ஓகே. தி ஏஜ் ஆஃப் வி இஸ் டபுள் தி ஏஜ் ஆஃப் யூ. நல்லா கவனிக்கணும். வி இஸ் டபுள் தி ஏஜ் ஆஃப் யூ. இந்த மாரி எங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு யோசிக்கணும். நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்களேன். எடுத்த உடனே என் கண்ணுக்கு சம்டைம்ஸ் பார்க்காது. 11க்கு டபுள் இருக்கா? அதாவது யூ இங்க வச்சேன்னா, வி 22ல வைக்க முடியுமா? வி 22 இல்ல. 23க்கு டபுள் 46 இருக்கு. சரி இருக்கட்டும். ஓகே. 30க்கு 60 இருக்கு. ஆனா இங்க இடம் இல்ல. அப்ப இந்த பாசிபிலிட்டி எங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும்? யூ, வி. வேற எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. நான் யோசிச்சது புரியுதா? 23, 46. 25க்கு 50 இல்ல. 30க்கு 60 இருக்கு. ஆனா ஃபிக்ஸ் பண்ண இடம் இல்ல. இங்க பாசிபிலிட்டி வாங்க. 23க்கு 46 இங்க ஃபிக்ஸ் ஆகாது. இங்க எங்க ஃபிக்ஸ் ஆகும்? யூ, வி. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே. ஸோ பி இஸ் எல்டர் தென் கியூ. அப்போ பி இஸ் எல்டர் தென் கியூனா, பி வந்து கியூவை விட பெரியவன். ரைட்டு. ஆர் வாஸ் பார்ன் ஆஃப்டர் 1952. ஸோ ஆர் வந்து 1952க்கு அப்புறம் தான் பொறந்திருக்கணும். அதாவது இங்க பொறந்திருக்க கூடாது. இந்த 3 வருஷத்துல ஏதாச்சும் பொறந்திருக்கலாம். இங்க வந்து இந்த 2 இடத்துல பொறந்திருக்கலாம். ஓகே. தி ஏஜ் ஆஃப் டபிள்யூ இஸ் கிரேட்டர் தென் பி. டபிள்யூ இஸ் கிரேட்டர் தென் பி. ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. பி வந்து எனக்கு ஆட் இயர்ல பொறக்கணும். ஓகே. ஆனா அதுக்கு மேல எனக்கு டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணுன்றப்ப நான் எங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இங்க மட்டும் தான் பி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கியூ வைக்க முடியாது. ஸோ பி இங்க வச்சேன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். நான் டபிள்யூ இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். கரெக்ட்டா? ஆனா
நான் W இங்க தான் வைக்கணும். ஏன்னா, அப்பதான் எனக்கு R இங்க போட முடியும். W இங்க வைக்க முடியும். கரெக்ட்டா? ஏன்னா எனக்கு R என்னது 1952க்கு அப்புறம் தான் பொறக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு Uன்ற ஒரு ஆப்ஷன ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஆன்சர். இது ஏன் தப்புன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்ப என்ன பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்? P வந்து எனக்கு ஆட். கரெக்ட்டா? அப்ப இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ P ஆட். ஓகே. Q இங்க. நான் W இங்க வச்சாலும் சரி, இங்க வச்சாலும் சரி என்னது? இது தப்பு. முடிஞ்சா? ஸோ ஆன்சர் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் சப் கொஸ்டின் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்ப இத ஃபாஸ்ட்டா படிச்சாலுமே, இதே ப்ரொசீஜர் தான் நீங்க கொண்டு போணும். அதாவது இந்த பாயிண்ட் இங்க எழுதணும். இப்படி எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா இத ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்னால. P ஆடுன்னு போறப்ப எனக்கு கஷ்டமாகுது. புரியுதா? இந்த பாயிண்ட் இப்படி எழுதினாலும் சரி, எனக்கு அப்படி சில பேர் கன்ஃப்யூஸ் ஆவாங்க. புரியுதா? U டபுள் டைம்ஸ் V அப்படின்னு யோசிச்சு நெறைய பேர் மாட்டுவாய்ங்க. ஸோ சப் கொஸ்டின் சால்வ் பண்றப்போ நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். அப்பலாம் இப்ப இந்த பாயிண்ட் வந்து இவங்க இன்னொரு 2 க்ளூவோட ரிலேட் பண்ணல. இன் கேஸ் ரிலேட் பண்ணி பேசுறப்ப நீங்க என்ன ஆவீங்க? இந்த பாயிண்ட்லயே ஸ்டக் ஆவீங்க. புரியுதா? V அங்கேயே நிறுத்திட்டான். Vக்கும் Uக்கும் ரிலேஷன் இருக்கு. அது அதோட நின்னு போச்சு. இன் கேஸ் சப் கொஸ்டின்ல தான் நம்ம என்ன ஆவோம்? நம்ம போட்டதே தப்புன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பசிலா கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்ப என்ன பசில் கேட்டிருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மேன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி, 24ஆம் தேதி. ஆனா நோ 2 பீப்பிள் சேம் ஆன் சேம் டேட்ஸ் ஓகே. அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து பிடிக்குது. ஓகே. எப்படி எடுக்கணும்? மார்ச், ஏப்ரல், மே 5, 24, 5, 24, 5, 24 ஓகே. நல்லா கவனிங்க. மந்த் பேஸ்டு பசில் குடுத்தா கண்ண மூடிட்டு என்ன பண்ணணும்னா, பக்கத்துல டேஸ் போடணும். இது வந்து டிஃபால்ட்டா நீங்க பழகிக்கங்க. ஸோ ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ நாள் பிராக்டிஸ் பண்ணிருந்தாலுமே இந்த ஒரு ஹேபிட்ட வளர்த்துங்க. ஏன்னா அப்ப நீங்க தப்பா என்ன நடக்கும்னா, கொஸ்டின் படிக்கிறப்ப அந்த ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ், ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு குடுக்குறப்ப டக்குன்னு ஒரு நம்பர் போடுவீங்க. அது சம்டைம்ஸ் தப்பாகும். ஃபர்ஸ்ட்டே நீங்க எழுதிட்டீங்கன்னா, கரெக்ட்டா பொறுமையா எழுதிருவீங்க. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே. சி வாஸ் பார்ன் இன் அன் ஈவன் டேட் ஆஃப் மந்த் விச் ஹஸ் 31 டேஸ். ஈவன் டேட்ல சி வந்து பொறந்திருக்கான். ஆனா அந்த மாசத்துல 31 நாள் இருக்கணும். இங்கேயும் 31 நாள் இருக்கு, இங்கேயும் 31 நாள் இருக்கு. ஆனா 2 டேட் தான் எனக்கு ஈவன் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? யோசிக்காம பாசிபிலிட்டி எடுக்கணும். ஸோ சி இங்க, சி இங்க. 31 டேஸ் ஈவன் டேட், 31 டேஸ் ஈவன் டேட் முடிஞ்சுச்சு. தேர் வாஸ் a 2 person born between C and the one who likes மாவே. ஸோ 2 persons மாவே, 2 persons மாவே. ஓகேவா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா க்ளூவே இப்படி தான் குடுத்துருந்தாங்க. நீங்க யோசிக்கலாம். உனக்கு வந்து செட் ஆகுற மாரி நீ மாத்தி அரேஞ்ச் பண்ணியிருக்க. கிடையாது. இப்படி தான் க்ளூவே இருக்கும். நெறைய டைம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஆன்சர் சால்வ் பண்ணிட்டே போற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. த நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் பார்ன் பிஃபோர் த ஒன் ஹூ லைக்ஸ் மாவே. எத்தன பேர் ஃபர்ஸ்ட் நான் நல்லா கவனிங்க. இது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? பார்ன் பிஃபோர் மாவேன்னு சொன்னாங்களா? டக்குனு அத படிச்சிருங்க. 1, 2, 3, 4 ஓகே. அவன் என்ன சொல்றான்? இந்த 4ன்றது எப்படி இருக்குன்னா, 2 மோர் தென்னா இருக்கு. அப்ப அவன் ஏதோ ஒண்ணத்த சொல்லப் போறான். அதுக்கான வேல்யூ என்ன? 2 ஓகேவா? பார்ன் ஆஃப்டர் த ஒன் ஹூ லைக்ஸ் கோரல். அப்போ கோரலுக்கு அப்புறம் 2 யோசிக்காம போட்லாமா? ஓகே. மாவேக்கு முன்னாடி 2. அந்த மாவேக்கு முன்னாடி 2 அப்படின்னா, ஏதோ ஒண்ணு சொல்லப் போறாங்க. அதுக்கு அப்புறம் இருக்கிறதோ தெரியல. ஸோ அத விட 2 கம்மினா 0வா? அப்ப கோரல் இங்க வருமா? கரெக்ட்டா? ஓகே. தேர் இஸ் a one person born between the one who likes கோரல் அண்ட் டி. ஸோ கோரல் இங்க வச்சா டி இங்க வைக்க முடியாது. ஸோ டி இங்க தான் வைக்க முடியும். ஸோ டி இங்க தான் வைக்க முடியும். கரெக்ட்டா? ஓகே. The one who likes அக்வா was born immediately before A. ஸோ அக்வா வந்து immediately before A. இத நான் எங்க வேணாலும் வச்சு யோசிக்கலாம். ஆனா நான் இங்க எழுதுறேன். ஓகே. A who doesn't like கோரல் அண்ட் மாவே. அப்ப நான் ஏவ இங்க வைக்கக்கூடாது. ஏவ இங்க வைக்கக்கூடாது. ஏவ இங்க வச்சேன்னா, அக்வா இங்க தான் வைக்க முடியும். வேற எந்த பாசிபிலிட்டியும் எனக்கு ஃபிக்ஸ் ஆகாது. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே. ஸோ நான் ஏவ இங்க வச்சேன்னா, அக்வா இங்க வைக்கலாம். ஏவ இங்க வச்சேன்னா ஏவ இங்க வைக்கக்கூடாது. ஏவ இங்க வச்சேன்னா, அக்வா இங்க வைக்கலாம். இப்ப தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ஆளுங்க வந்து நெறைய பேர் வந்து யோசிப்பாங்க. மைண்ட்ல வச்சு யோசிச்சிட்டே இருக்கப்ப, அந்த பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளோ செகண்ட் ஆகும்? சி கோரல், டி மாவே முடிஞ்சுச்சு. ஏ அக்வா, ஏ அக்வா. எவ்வளோ நேரம் ஆச்சு? இந்த பாயிண்ட்ட நான் மனசுலயே வச்சு யோசிச்சிட்டே இருந்தேன்னா, ஒருவேள அது தப்பா இருக்குமோ? அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமோ? அப்படின்னு யோசிக்கவே கூடாது. இப்ப இது முடிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன். ஓகே. இது தேவையில்ல. E and A born adjacent to each other. ஸோ E and A born adjacent to each otherனா, E இங்க தான் வரும். இதுல E ஃபிக்ஸ் ஆகுமா? தப்பு. நான் இந்த பாயிண்ட் படிக்கல தான். ஆனாலும் நான் எழுதாம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் எழுதிட்டேன். ஓகே. ஸோ E and E was born adjacent to each other. F was born before E. அப்ப F was born before Eனா, நான் E இங்க யோசிக்கக்கூடாது. E இங்க வச்சேன்னா, F இங்க வரும். F இங்க வரும். B இங்க வரும். கரெக்ட்டா? ஸோ B இங்க. முடிஞ்சா? எல்லா பாசிபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. The one who likes lavender born immediately before olive. ஸோ lavender borns immediately before oliveனா, இங்க எங்க immediately below ஃபிக்ஸ் பண்ண முடியும்? lavender, olive. இன்னொரு கலர் என்ன மிக்ஸ் இருக்கு? டீல். இதான் ஆன்சர். கரெக்ட்டா? இதான் அப்ரோச். இப்படி தான் நீங்க
அதாவது பாயிண்ட்ட பொறுமையாவும் படிங்க, ரிலாக்ஸ்டாவும் அப்ரோச் பண்ணுங்க. இன்னொரு பாசிபிலிட்டி போச்சுன்னா யோசிக்காம எடுங்க. இதுதான் உண்மையான அப்ரோச். சும்மா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மைண்ட்லயே யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது சிம்பிளா தப்பு. இப்ப நான் இங்க எழுதுறதுக்கு பதில் நீங்க யோசிக்கலாம். இங்க எதுக்குடா ஏன்னு எழுதுனேன்? அடுத்த பாயிண்ட் படிச்சிருந்தேன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். வைக்கிற பாயிண்ட்டே சில பேர் மறந்துருவாய்ங்க. புரியுதா? ஏக்கு முன்னாடி அக்வா இருக்குன்ற பாயிண்ட்டே மறந்துரும். நீங்க படிக்கிறப்போ. அப்ப ஏக்கு முன்னாடி அக்வா? நோ. சிம்பிள். வச்சுட்டு யோசிங்க. இது தப்பு. அவ்வளோதான். கரெக்ட்டா? ஓகே. ஓகே. 8 பெர்சன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. லீனியர் ரோல. சம் ஆர் ஃபேசிங் நார்த் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஃபேசிங் சவுத். நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. ஏன்னா, எல்லா பசிலும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் போவாது. சில பசில் எக்செப்ஷன் இருக்கும்ல. இதுல எக்செப்ஷனு நல்லா கவனிங்க. ஓகே. 4 பாசிபிலிட்டி, 5 பாசிபிலிட்டி போனாலும் சரி, நான் அத எப்படி எலிமினேட் பண்ணிட்டு ஒரு இடத்துல நிக்கிறேன்னு நல்லா கவனிங்க. ஓகே. த நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் ஃபேசிங் நார்த் இஸ் மோர் தென் சவுத். நான் இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ நார்த் கிரேட்டர் தென் சவுத். ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணவங்க, சவுத் ஃபேஸ் பண்ணவங்களோட அதிகமா இருக்கணும். இந்த பாயிண்ட் நெறைய பேர் எழுத மறந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பாசிபிலிட்டி ஒரு 2 பாசிபிலிட்டி ஆன்சர் வந்து நிக்கும். 2மே கரெக்ட். எது தப்புன்னு தெரியாது. பாயிண்ட் என்ன? இத மறந்துட்டோம். இத யோசிக்கவே இல்ல. இது இருக்கட்டும் எப்பவுமே. ஓகேவா? ஓகே. எஃப் சிட்ஸ் டு 4த் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ஏ. ஸோ ஏனோட 4த் டு ரைட்ல எஃப் இருக்கு. எனக்கு வந்து ஏ வந்து நார்த்தா சவுத்தான்னு தெரியாது. ஸோ நான் நார்த் வச்சு ஒரு பாசிபிலிட்டி, சவுத் வச்சு ஒரு பாசிபிலிட்டி எடுத்துட்டேன். ஸோ ரைட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டி இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ இங்க வந்து எஃப் வந்து எனக்கு நார்த்தா சவுத்தான்னு தெரியாது. ஸோ எஃப் நார்த்ல ஒரு பாயிண்ட்டு, ஏ 1, 2, 3, எஃப் சவுத்ல ஒரு பாயிண்ட்டு, எஃப் நார்த்ல ஒரு பாயிண்ட்டு, எஃப் சவுத்ல ஒரு பாயிண்ட்டு. இப்போ நீங்க இந்த கொஸ்டினை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். சம்மந்தமே இல்லாம உட்காந்து யோசிக்காதீங்க. இப்போ 2 4ஆ மாறிச்சா? இது ஆக்சுவலா ஓவர் பாசிபிலிட்டிலாம் கிடையாது. இதான் கரெக்ட்டான பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா, டி சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ டி சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப்னா இங்க வருமா? டி சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப்னா இங்க வருமா? டி சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப்னா இங்க வருமா? ஸோ டி சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஃப்னா இங்க வரும். ஓகே. த இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் எஃப் ஆர் ஃபேசிங் சேம் டைரக்ஷன்ஸ். எஃப்னோட இமிடியேட் நெய்பர்ஸ் 2 பேரும் சேம் டைரக்ஷன். நான் எனக்கு புரியுற மாரி எழுதுறேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எழுதுங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இங்க நார்த் சவுத் வரும், நார்த் சவுத் வரும். அத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது நோட்டா தான் எழுதி ஆகணும். ஓகேவா? டி இஸ் சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் சி. ஓகேவா? ஸோ ஓகே. டி இஸ் சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் சினா, நல்லா கவனிங்க. இந்த பாசிபிலிட்டில உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதான் சி இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம். நான் எந்த பாசிபிலிட்டி யோசிக்கிறேன்னு பாருங்க. டி இஸ் தேர்ட் ரைட் ஆஃப் சினா, இங்க ஆல்ரெடி நான் 7 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சைட்லேருந்து சி வருமா? வராது. ஸோ சி இங்க தான் வரும். ஸோ சி இஸ் டி சிட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் சியா? ஓகே. இது கரெக்ட்டா? ஓகே. எஃப்னோட இமிடியேட் நெய்பர் சேம் டைரக்ஷனா? சேம் டைரக்ஷன். இந்த பாசிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாமா? டி சிட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் சியா? ஓகே. சேம் டைரக்ஷனா? ஓகே. இப்போ சி இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ சி இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜின்றப்போ, நல்லா கவனிங்க. நான் யோசிக்கிற பாயிண்ட் கரெக்ட்டா. சி இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜினா, ஜி இங்க வைக்கலாமா? ஜி இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். நான் எப்படி எலிமினேட் பண்றேன்ற பாயிண்ட்ட நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த பாயிண்ட் லைனா தான் படிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ சி சிட்டிங் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் இந்த 2 பாசிபிலிட்டி ஏன்பா யோசிக்கல அப்படின்னா, இதெல்லாம் என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியல. இது 2 பாசிபிலிட்டி நான் ஆன்சர் தப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்க வந்து யோசிப்பேன். ஏன்னா எனக்கு இதுலயே கூட ஆன்சர் வரலாம்ல. அப்படி. ஸோ சி சிட்டிங் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஜியா? நான் ஜி இங்க வைக்கிறேன். ஓகே. அடுத்த பாயிண்ட் நான் படிக்கிறப்போ, தேர் இஸ் 2% சிட்டிங் பிட்வீன் ஜி அண்ட் எச். நான் ஜி இங்க வச்சேன்னா, எச் இங்க வச்சுக்கலாம். ரைட்டு. நான் ஜி இங்க வச்சேன்னா, எச் என்னால இங்க வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு 7 ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் கோடு போட்டு 2 விட்டு எச் வைக்க முடியாது. ஸோ ஜி இங்க தான் வரும். ஸோ சி சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜி. கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஸோ சி இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜி. ஓகே. இந்த பாயிண்ட் அதே மாரி, நான் ஜி இங்க வச்சேன்னா, எனக்கு எச் வைக்க முடியாது. ஏன்னா ஜி 2 விட்டு நான் எச் வைக்கணும். ஸோ ஜி இங்க தான் போட்டாகணும். ஸோ ஜி 2 விட்டு எச், ஜி 2 விட்டு எச். முடிஞ்சா? இப்ப யோசிங்க. The number of persons sitting left of H. So number of okay. அடுத்த பாயிண்ட் H and G are facing opposite direction to each other. So இவன் நார்த் சவுத்னா இவன் நார்த்தா? ஓகே. இவன் நார்த்னா இவன் சவுத்தா? ஓகே. The number of persons sitting left of H is equal to number of persons sitting right of B. இந்த பாயிண்ட் தான் செம்ம க்ளூ பாயிண்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, Hக்கு ஆல்ரெடி லெஃப்ட்ல எனக்கு 4 பேர் இருக்காங்க. நீங்க எங்க வச்சாலும் B-னோட ரைட்ல 4 பேர் வர வைக்க முடியுமா? தப்பு. Hக்கு லெஃப்ட்ல 4 பேர் இருக்காங்க. எங்க வச்சாலும் B-னோட ரைட்ல 4 பேர் வர வைக்க முடியுமா? முடியாது. யோசிங்க. அதாவது ஒருத்தனுடைய 4 பேர் நமக்கு வரணும் அப்படின்னா, இப்ப நான் பி இங்க எங்கேயாச்சும் வச்சேன் அப்படின்னா, எனக்கு பி இங்க வச்சேன் அப்படின்னா, இந்த பக்கம் 4 பேர் இருப்பாங்க. இதாவது இங்க ஒரு கோடு போட்டு, இங்க நீங்க பி அதாவது இன் கேஸ் இங்க வேக்கன்ட்டா இருக்கு. இது வந்து எண்ட் பாயிண்ட்னா, பி இங்க வச்சு இந்த பக்கம் 4 பேர் வைக்கலாம். ஸோ பி இங்க பி இங்க வச்சு 4 பேர் வைக்கலாம். ஆனா பி உங்களுக்கு அப்படி இல்லன்றப்ப உங்களால எப்படி யோசிக்க முடியும்? அதாவது பி இங்க வச்சீங்கன்னா மட்டும் உங்களுக்கு 4 பேர் இந்த பக்கம் வரும். கரெக்ட்டா? அப்ப இது தப்பு. இதுவும் தப்பு. கரெக்ட்டா? ஓகே.
ஓகே. இப்போ இந்த 2 பாசிபிலிட்டி தான் கரெக்ட்டு. இப்போ நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னா, இ இஸ் சிட்டிங் ரைட் ஆஃப் போத் டி அண்ட் பி. ஸோ அதாவது டினோட ரைட்லயும் இருக்கணும், பினோட ரைட்லயும் இருக்கணும். அதாவது டி நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங் நான் சொல்ல வரல. எனக்கு புரியிற மாரி எழுதிருக்கேன். டினோட நார்த், பினோட நார்த். இப்போ இது ஒரு பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. இ இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். இப்படி நான் படிச்சுட்டே வந்தப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுச்சு? ஏ இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ்னா 1, 2 கரெக்ட்டா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 முடிஞ்சா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம்? டி சிட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் சி. சாரி, டி இஸ் சிட்டிங் தேர்ட் ரைட் ஆஃப் சி. சி இஸ் நாட் சிட்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ரோ. இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணேனா? ஓகே. நான் அப்போ சி இங்கே வச்சு யோசிக்க கூடாதா? யோசிக்க கூடாது. அப்போ டி இஸ் சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் சி. டி இஸ் சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் சி. முடிஞ்சா? ஓகே. சி இஸ் சிட்டிங் செகண்ட் டு ரைட் ஆஃப் சாரி செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜி. அப்போ ஜீனோட செகண்ட் டு லெஃப்ட். ஜீனோட செகண்ட் டு லெஃப்ட். ஓகே. அடுத்து ஜி 2 விட்டு எச்சா? எச். ஜி 2 விட்டு எச்சா? எச்சும் பியும் இதுவா? கரெக்டா? எச்சும் பி இங்கே வருமா? ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன? எஃப்னோட பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேம் டைரக்ஷன். வேற என்ன ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு? ஏபிசிடி இ இங்கே வருமா? ஓகே. இ இங்கே வரும். இப்போ பாயிண்ட் கவனிங்க. டீனோட ரைட்டில் இருக்கணும், பீனோட ரைட்டில் இருக்கணும். அப்போ பீனோட ரைட்னா இங்கே வருமா? டீனோட ரைட்னா இப்படி வருமா? அப்போ தான் பிக்கும் ரைட்டில் இ இருக்கும், டிக்கும் ரைட்டில் இ இருக்கும். அப்போ டிக்கு ரைட்டில் இ இருக்கணும், பிக்கு ரைட்டில் இருக்கணும். இப்போ ஏன் தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க? நார்த் ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங் விட அதிகமாக இருக்கணும். இதில் தான் என்ன இருக்குது? நார்த் ஃபேஸிங் 5 இருக்குது, இதில் சவுத் ஃபேஸிங் 5 இருக்குது. அப்போ இது தப்பு. இதுதான் ஆன்சர். கரெக்டாக? இந்த பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கலனா என்ன பண்ண முடியாது? உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ பீனோட லெஃப்டா? அப்போது எச்னோட லெஃப்ட். இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ரைட்டில் பார்த்தீங்கன்னா சாரி தப்பாக போட்டுறேன் பார்த்தியா? என்ன கொடுத்துருக்கான்? அந்த பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் எச். ரைட் ஆஃப் பி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஆஃப் எச் எத்தனை பேர் இருக்கணும்? 7 பேர் இருக்கணும். கரெக்டாக? இதுதான் ஆன்சர் கரெக்ட். எஃப்க்கு பக்கத்தில் இருக்கவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷன். ஸோ இ வந்து சவுத் டைரக்ஷன். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டு இந்த பாசிபிலிட்டி இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக என்னது? சம்மார் ஃபேஸிங் சம்மார் ஃபேஸ் சவுத் டைரக்ஷன் கஷ்டன்ற பாயிண்ட் இல்லை. நம்ம சில பாயிண்ட்ஸை மறந்துடுவோம். அதாவது நான் இந்த பாசிபிலிட்டியை புரியுதா? நான் இந்த 4 பாசிபிலிட்டியுமே கடைசி வரைக்கும் வச்சுட்டே போயிருந்தேன்னா, கடைசி வரைக்குமே நான் யோசிச்சுட்டே தான் இருந்திருப்பேன். அந்த 2 பாசிபிலிட்டி இல்லைன்ற பாயிண்ட்டை நான் ரொம்ப ஷியூராக எலிமினேட் பண்ணிட்டேன். அந்த எச்சும் பியும் வச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன்? ரிமைனிங் பாயிண்ட் நான் படிச்சுட்டே போகிறப்போ ஏ இஸ் சிட்டிங் தேர்ட் ஃப்ரம் த ஒன் ஆஃப் த எண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டை பார்த்தேன். அப்போ என்ன பண்ணிச்சு? எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. 6 ஃப்ளோர்ஸ். ஸோ இதெல்லாம் பெருசாக க்ளூ இருக்கிறதுனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சிம்பிளாக போடுற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. 6 பர்சன்ஸ் வந்து 6 ஃப்ளோர்ஸில் உட்காந்துருக்காங்க. டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 6. ஓகேவா? ஸோ பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன? எல்லாருமே டிஃப்ரெண்ட் சிட்டிஸை பிலாங் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். There are 3% lives between the one who belongs to Paris and P. ஓகே. இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. பாரிஸ்க்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. சரி, ரைட்டு. The one who belongs to Milan lives immediately above P. ஸோ பிக்கு மேலே immediately above யார் இருக்கா? மிலன். கரெக்டாக? இதை நான் எனக்கு புரியுற மாதிரி எழுதிக்கிறேன். புரியுதா? பி மிலன்னா அப்போ பி இங்கே வச்சா மிலன் இங்கே வைப்பேன், பி இங்கே வச்சா மிலன் இங்கே வைப்பேன் அப்படின்னு நான் புரியுற மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே. ஒன்லி 1% lives between the one who belongs to Milan and S. மிலன் எஸ் கீழே வரலாம், மிலன் எஸ் மேலே வரலாம். நான் என்ன எழுதிக்கிறேன்? மிலன் 1 விட்டு எஸ். எனக்கு புரியுற மாதிரி இதெல்லாம் நோட்ஸ் எனக்கு புரியுற மாதிரி நான் எழுதி பழகிக்கிறேன். ஓகேவா? ஓகே. நான் எல்லாமே எழுதிட்டேன்னா இமீடியட்லி அபோவ் 1 லக்ஸ். ஓகே. டி லீவ்ஸ் பிலோ கியூ. ஸோ டி லீவ்ஸ் பிலோ கியூ. கரெக்டாக? ஓகே. இது வரைக்கும் எந்த க்ளூமே உங்களுக்கு டேரெக்டான க்ளூ கிடைக்கலையா? ஓகே. த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு ரோம் லீவ்ஸ் அபோவ் த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு கொயட்டோ. ஸோ ரோம் வந்து லீவ்ஸ் அபோவ் த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு கொயட்டோ. கரெக்டாக? ஓகே. இது எல்லாமே நோட்ஸாக தான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பாயிண்ட் வச்சு பாருங்கள். த ஒன் ஹூ பிலாங்ஸ் டு வெனிஸ் லீவ்ஸ் ஆன் அன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். அப்போ என்ன வரும்? வெனிஸ் இங்கே வரும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டான க்ளூ. நீங்கள் மற்றதான் எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. இதை என்ன பண்ணலாம்? எக்ஸாக்டாக வெனிஸ்ன்னு சொல்லிட்டு 3 இடத்துல உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஓகே. இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் லைனாக படிச்சுட்டே வந்து அந்த க்ளூஸ்லாம் எழுதி வச்சிட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். ஓகேவா? ஓகே. And immediately above the one who belongs to Luxembourg. The one who belongs to Venice lives on even number floor. And immediately above the one who belongs to Luxembourg. So Venice வந்து Luxembourg immediately above. So Luxembourg இங்கே வருமா? ஓகே. அடுத்த பாயிண்ட். There is 1% lives between Luxembourg and U. So Luxembourg U இங்கே வருமா?
ஓகே. லக்சம்பர்க் யூ வருமா? ஆனா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு டபுளா பிரியுது. அப்ப என்ன பண்ணலாம்? வெனிஸ், லக்சம்பர்க், லக்சம்பர்க் 1 விட்டு யூ, லக்சம்பர்க் 1 விட்டு யூ. கரெக்ட்டா? இப்ப நான் யோசிக்கல. புரியுதா? இந்த பாயிண்ட் நான் வச்சுட்டே யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நெறைய க்ளூஸ் இருக்கு. அப்ப நான் இது திரும்ப வச்சுட்டு யோசிச்சேன்னா, திரும்ப டைம் ஆயிட்டே தான் போகும். ஓகே. தேர் ஆர் மோர் தென் 2 பெர்சன் லிவ்ஸ் பிட்வீன் யூ அண்ட் ஆர். அதாவது யூக்கும் ஆர்க்கும் நடுவுல மினிமம் 3 அல்லது 3க்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. ஏன்னா 2க்கு மேல் அப்டின்னா அதுக்கு மீனிங் என்ன? மினிமம் 3 இருக்கணும். அல்லது 3க்கு மேல யூக்கும் ஆர்க்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே. இந்த பாசிபிலிட்டி எடுத்த உடனே அடிக்கணும். ஓகேவா? ஏன்னா, உங்களால 3 விட்டு 6 இந்த இடத்துல வைக்கவே முடியாது. கரெக்ட்டா? ஓகே. ஏன்னா 3 விட்டு எங்க 6 வைப்பீங்க? இந்த பாசிபிலிட்டியும் தப்பு. கரெக்ட்டா? ஓகே. அப்ப இந்த பாசிபிலிட்டில 6 இங்க தான் ஃபிக்ஸ் ஆகும். மினிமம் 6 இங்க தான். ஓகே. நான் யோசிக்கிற லாஜிக் புரியுதா? ஓகே. இந்த பாயிண்ட்ட நான் எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. ஓகே. இப்ப நான் 3 விட்டு 6 இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். ஏன்னா 3 அல்லது 3க்கு மேற்பட்டது. ஓகே. த ஒன் ஹூ பிலாங்ஸ் டூ பாரிஸ் லிவ்ஸ் ஆன் ஆட் நம்பர்ட் ஃப்ளோர். இப்ப எனக்கு இன்னொரு க்ளூ கிடைக்குது. பாரிஸ் வந்து எனக்கு ஆட் நம்பர்ட் ஃப்ளோர். ஓகே. நல்லா கவனிக்கணும். பாரிஸ் ஆட் நம்பர்ல உடனே நம்ம பசங்க 3லலாம் வச்சு யோசிக்கவே கூடாது. 3ல வைக்க முடியாது. ஆக்சுவலா இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. பாரிஸ் 1 5ல வைக்க முடியும். இல்ல 1ல வைக்க முடியும். ஏன்னா 1 அல்லது 5ல வச்சா தான் 3 கேப் விட்டு ஒரு பெர்சன ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். இது காமன் சென்ஸ். ஸோ பாரிஸ் இங்க தான் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து பி இங்க வருமா? ஓகே. பாரிஸ் பாரிஸ் பி இதில ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? தப்பு. இந்த பாசிபிலிட்டி முடிஞ்சா? ஓகே. இப்ப யூ 3 விட்டு நான் 6 இங்க வைக்கலான்னு பார்த்தா, 6க்கு எனக்கு இடம் இல்ல. ஸோ 6 இங்க. கரெக்ட்டா? புரியுதா? நான் எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டே வரேன் பாயிண்ட்டுன்னு. பிக்கு மேல மிலன், மிலன் 1 விட்டு எஸ். இந்த எல்லா பாயிண்ட்டும் யூஸ் பண்ணியாச்சா? ஓகே. கியூ 1 விட்டு டி. ஸோ கியூ 1 விட்டு டி. ரோமுக்கு மேல டொயாட்டோ. ஸோ ரோம் இங்க, டொயாட்டோ இங்க. கொயாட்டோ இங்க. இதான் ஆன்சர். முடிஞ்சா? இப்ப நான் இந்த பாசிபிலிட்டி இங்க எடுக்காம யோசிச்சுட்டே இருந்தேன்னா, நான் கடைசி வரைக்கும் எது ஆன்சர்ன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலா நான் இப்ப எலிமினேட் பண்ணதே சில பேர் என்ன பண்ணுவோம், நெறைய ஆங்கிள்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலிமினேட் பண்ணுவோம். எப்படின்னா, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது. புரியுதா? யூ 3 விட்டு 6ன்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நான் காமன் சென்ஸே சொல்றேன். பாரிஸ், பி. ஃபிக்ஸ் பண்ணியிருப்போமா? ஓகே. பிக்கு மேல மிலன் வைக்க முடியுமா? தப்பு. அதனால தப்பு. சரி ரைட்டு. இந்த க்ளூ எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கலாம்? பாரிஸ் இங்க வச்சிருக்கலாமா? ஓகே. பாரிஸ், பி இங்க வச்சிருக்கலாம். மிலன் இங்க வச்சிருக்க முடியுமா? தப்பு. முடிஞ்சா? ஓகே. அதனால இந்த பாயிண்ட் எலிமினேட். ஓகே. இங்க ஏன் எலிமினேட் ஆச்சு? பாரிஸ் வச்சு பி வைக்கிறதுக்கு இடமே இல்ல. அதனால தப்பு. புரியுதா? எப்படிலாம் எலிமினேட் பண்றேன்னு. இந்த பாயிண்ட் வச்சு தான் நீங்க எலிமினேஷன்ற பாயிண்ட்டுக்கே போணும். எலிமினேட் யார் வேணாலும் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜ்ல. பட் எந்த பாயிண்ட்ட யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே எலிமினேட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நான் இந்த பாயிண்ட்ட இங்க யூஸ் பண்ணது, நான் இப்ப உண்மையிலேயே இப்ப சடனா யோசிச்சது தான். இந்த பாயிண்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இப்ப தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான அப்ரோச். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து சிங்கிள் கொஸ்டின். இந்த மாரி சிங்கிள் கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா பசில்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். யோசிக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. என்ன குடுத்துருக்காங்க? மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே சாரி மண்டே, டியூஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடா? என்ன எல்கேஜி குழந்தை கூட கரெக்ட்டா சொல்லும். ஓகே. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே. 5 பேர் இருக்காங்களா? ஓகே. டி வாஸ் பார்ன் ஆஃப்டர் வெட்னஸ்டே. ஓகே. தர்ஸ்டே, ஃப்ரைடே 2 தானே இருக்கு. போட்டுக்கலாம். 1 பெர்சன் பிட்வீன் டி அண்ட் சி. டி 1 விட்டு சி, டி 1 விட்டு சி. முடிஞ்சுச்சு. பார்ன் பிஃபோர் சி இஸ் 1 மோர் தென் பார்ன் ஆஃப்டர் இ. ஸோ சிக்கு முன்னாடி 1 இருக்கு. அப்ப ஈக்கு அப்புறம் என்ன இருக்கக்கூடாது? இருக்கவே கூடாது. சிக்கு முன்னாடி 2 இருக்கு. அப்ப ஈக்கு அப்புறம் 1 இருக்கும். கரெக்ட்டா? ஓகே. பார்ன் பிஃபோர் பி இஸ் ஈக்குவல் டூ பார்ன் ஆஃப்டர் இ. ஸோ பி இங்க வருமா? ஓகே. பி இங்க வருமா? ஏ இங்க வரும். ஏ இங்க வரும். நல்லா கவனிக்கணும். கேள்வி என்னன்னா, ஏ எந்த நாள்ல பொறந்திருக்கான்? ஒண்ணு ஆப்ஷன் கேனாட் பி டிட்டர்மைன்னு போடுங்க. இல்லது எய்தர் மண்டே ஆர் வெட்னஸ்டேன்னு போடுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு ஆன்ஸர பார்த்து மண்டே இருந்துச்சுன்னா மண்டேன்னு மார்க் பண்ணாதீங்க. வெட்னஸ்டேன்னு இருந்துச்சுன்னா வெட்னஸ்டேன்னு மார்க் பண்ணாதீங்க. கீழ ஒண்ணு எய்தர் ஆப்ஷன் இருக்கும். இல்ல கேனாட் பி டிட்டர்மைன் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா உங்களால எக்ஸாக்ட்டா ஏ எந்த நாள்ல பொறந்தான்றத சொல்லவே முடியாது. கரெக்ட்டா? ஸோ ஏன்னா 2 பாசிபிலிட்டியுமே நீங்க எல்லா க்ளூஸுமே ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, இந்த டைம்ல ஒரு விஷயத்த யோசிக்காதீங்க. நீங்க போட்டது தப்பான்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஆன்ஸர்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்ற லாஜிக்ல யோசிங்க. கரெக்ட்டா? ஸோ இதுதான் கரெக்ட்டான மூவ். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ கோடிங், டிகோடிங். ஸோ சில பேர் ஒருத்தர் ஒரு மாரி ஆன்ஸர் கொஸ்டினுக்கு ஏத்த மாரி கண்டுபிடிச்சு போடுவாங்க. நான் எப்படி போடுறேன்றத என்னோட அப்ரோச் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல என்ன காமனா இருக்குன்னு பார்ப்பேன். இதுல என்ன காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இதுல பார்க்கிறத விட எனக்கு இதுல பார்க்கிறது சம்டைம்ஸ் ஈஸியா டியூ டூ சர்டைன் ரீசன். கிவன் ரீசன் வாஸ் கிளியர். இதுல என்ன காமனா இருக்கு? ரீசன். அப்ப 1 மட்டும் தான் காமனா இருக்குன்னா, ஒரு கோடு மட்டும் தான் காமனா இருக்கும். அப்ப ரீசனுக்கு யூஆர் கோட். கரெக்ட்டா? ஓகே. முடிஞ்சுச்சு. இப்ப இதுக்கும் வேற எதுவும் காமனா இல்ல. இதுக்கு நான் பார்க்குறேன். கிவன் வேற எதுவும் காமனா இல்ல. ஸோ கிவன் காமனா இருக்கா? கிவனுக்கு கோடு என்ன? 2த்துலயும் காமனா என்ன இருக்கு? ஒய்டி.
இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, நல்லா கவனிங்க. யூஆரும் ஒய்டியும் போயிருச்சு எனக்கு. கேஎஸும் எல்ஏவும் இருக்கா? அப்ப கேஎஸும் எல்ஏவும் எந்த இடத்துலயுமே இல்ல அப்படின்னா, நான் என்ன எழுதுவேன்? கேஎஸ் ஆர் எல்ஏ இஸ் ஈக்குவல் டூ வாஸ் ஆர் கிளியர்ன்னு எழுதுவேன். ஏன்னா, அதுக்கு எனக்கு எக்ஸாக்ட்டான க்ளூ கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்னாச்சு? இந்த லைனையே நான் முடிச்சுட்டேன். முடிஞ்சா? ஓகே. இங்க என்ன இருக்கு? யூஆர் முடிஞ்சிருக்கா? ஓகே. டியூ, டியூ. எனக்கு டக்குன்னு கண்ல படுதுல்ல. அப்ப டியூக்கு டியூ எடுத்துட்டீங்க அப்படின்னா, டியூக்கான க்ளூ என்ன? இங்க என்ன இருக்கு? பிக்யூன்னு இருக்கா? ஓகே. டியூக்கான க்ளூ பிக்யூ. இப்ப ஐஇஓடபிள்யூ. இப்ப ஐன்னு பார்க்குறப்ப எனக்கு இங்க ஐ ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப ஐ என்ன காமனா இருக்கு? சர்டைன் காமனா இருக்கு. அப்போ சர்டைன் வந்து எனக்கு ஐஇ. இப்ப என்ன ரிமைனிங் இருக்கு? ஓடபிள்யூ. அப்ப 2னா உங்களுக்கு ஓடபிள்யூ. முடிஞ்சா? இந்த ரோ முடிஞ்சா? ஓகே. இப்ப என்ன இருக்கு? ஒய்டி ஆல்ரெடி போட்டாச்சு. ஹெச்எஃப் ஆர் ஜேடி. ஸோ இங்க ஜேடி இருக்கா? ஜேடினா என்ன? நம்பர். ஸோ நம்பர்னா ஜேடி. நான் உங்களுக்கு ஸ்லோவா போட்டு காட்டுறேன். நீங்க ஃபாஸ்ட்டா படிக்க பழகிட்டீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும். அப்ப ஹெச்எஃப்னா என்ன? இஸ். ஸோ இஸ்னா வந்து ஹெச்எஃப். ஜேடி போச்சா? அப்ப எக்ஸ்சிக்கும் ஜிசெட்டுக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டில் ஆர் அன்னோன். புரிஞ்சா? ஸோ இதுதான் எல்லாத்துக்கான கோட். இப்ப புரிஞ்சா? இப்ப இந்த 4 கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண மொத்தமா சேர்த்து 1 நிமிஷம் ஆகாது. கரெக்ட்டா? நான் இது எழுதுறதுக்கு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனா, நான் சில டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இப்படி எடுத்து போடுறதுக்காக சம்டைம்ஸ் சில பேர் தப்பு பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நீங்க பிராக்டிஸ் பண்ணாலுமே, பிகினரா இருந்தாலுமே, இந்த மாரி போட்டு பழகுங்க. பட் ஃபாஸ்ட்டா எடுத்து எழுத பழகுங்க. ஓகே. இஃப் ஸ்டில் கிவன்னா என்னது? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டில்லுக்கு வந்து கோடு என்ன? எக்ஸ்சி. அப்ப அன்னோனுக்கு கோடு என்ன? ஜிசெட். அவன் கேள்வி என்ன கேட்கிறான் புரியுதா? சர்டைன் அன்னோன். அப்போ ஐஇ, ஜிசெட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஜேடிஓடபிள்யூ. ஜேடினா என்ன? நம்பர். ஓடபிள்யூனா 2 நம்பர். ஓகே. கேஎஸ்னா என்ன? கேஎஸ் எங்க? வாஸ் ஆர் கிளியர். அப்போ ஆப்ஷன் வந்து எய்தர் வாஸ் ஆர் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இஸ் டியூ. இஸ் டியூனா இஸ் எங்க இருக்கு? ஹெச்டி. ஹெச்எஃப். டியூனா என்ன? பிக்யூ. அப்போ ஹெச்எஃப், பிக்யூ. ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். எவ்வளோ நேரம் ஆச்சு? மேக்ஸிமம் 1 மினிட் கூட ஆயிருக்காது. இப்படி அப்ரோச் பண்ண பழகுங்க. ஏன்னா, இது கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் அப்படின்றப்போ, கண்டிப்பா உங்களால ஈஸியா கோட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். புரியுதா? எல்லாத்தையுமே அவன் காமனா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு உங்களால ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியுன்றப்போ, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாலும் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த 4 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தப்பா போட்டு போறான். புரியுதா? அந்த பாயிண்ட்ல யோசிங்க. அது தப்பு. ஓகேவா? ஓகே. ஓகே. இது வந்து டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன்ல வந்து ஆட் ஒன் அவுட் பார்க்கறது வந்து சில பேர் வந்து யோசிப்பாங்க. நான் அதுக்கு இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். ஸோ ஹருப் வாஸ் மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டூ பி விச் இஸ் 15 மீட்டர் நார்த் ஆஃப் ஏ. ஸோ பி வந்து 15 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் ஏ. ஓகேவா? ஓகே. ஃப்ரம் பாயிண்ட் பி ஹி மூவ்ட் லெஃப்ட் அண்ட் கவர்ட் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் டு ரீச் சி. ரைட். ஃப்ரம் சி ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் கவர்ட் 7 மீட்டர். ஸோ ரைட்டு, இது லெஃப்ட். அதாவது நீங்க அந்த ஃபேஸ் பண்ற மாரி நெனச்சுக்கங்க. ஸோ 7 மீட்டர் லெஃப்ட் அண்ட் ரீச் டி. ஃப்ரம் டி ஹி டர்ன் ரைட் அண்ட் கவர்ட் 11 மீட்டர் டு ரீச் இ. ஃப்ரம் இ ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் கவர்ட் 4 மீட்டர் டு ரீச் எஃப். ஓகே. ஸோ ஜி இஸ் 21 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எஃப். ஸோ ஜி இஸ் 21 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எஃப்னா நல்லா கவனிங்க. இது 11ஆ? இது 10ஆ? அப்ப ஜி வந்து 21 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எஃப்னா இங்க வரும். ஆனா, இங்க ஒரு 7 மீட்டர், இங்க ஒரு 4 மீட்டர். அப்ப இது 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 4 மீட்டர். இதுதான் நெறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ இஃப் எச் ஓகே. இங்க என்ன குடுத்துருக்கான்? பாயிண்ட் ஜி இஸ் இன் விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டூ ஏ. ஸோ ஜி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஏவ பொறுத்து நார்த். எச் இஸ் சவுத் ஆஃப் சி அண்ட் வெஸ்ட் ஆஃப் ஜி. ஸோ எச் இஸ் சவுத் ஆஃப் சி அண்ட் வெஸ்ட் ஆஃப் ஜி அப்படின்னா எக்ஸாக்ட்டா எச் இங்க வருமா? கரெக்ட்டா? டி இங்க வரும். நான் இந்த பாயிண்ட்ட கீழ தள்ளி போட்டு வச்சிருக்கேன். டி வந்து இங்க வரும். ஸோ எச் வந்து இந்த இடத்துல வருமா? கேள்வி என்ன? விச் ஆர் த பாயிண்ட் இஸ் நியரஸ்ட் டு எச். இது 2த்துக்கும் பார்த்தா 4 மீட்டர். இதுதான் நியரஸ்ட். ஸோ இதுதான் டி தான் வந்து நியரஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இப்ப எப்படி பார்க்கணும்னா, நான் எப்படி பார்ப்பேன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். டிஸ்டன்ஸ்லாம் செகண்டரி. நீங்க ரொம்ப அட்வான்ஸா யோசிச்சீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து பிரைம் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படிலாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு டைரக்ஷன். ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்கல்ல. எஃப், டி. எஃப் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்டு க்ளூ வச்சு நான் யோசிக்கிறேன். எஃப் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க பாயிண்ட் எனக்கு சவுத் வெஸ்ட்ல இருக்கு. இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ இங்க இருக்கா? சி இங்க இருக்கு. அப்போ இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஏஎஃப். ஆன்சர் இதுன்னு போட்டு போயிருவேன். ஏன்னா ஏ இங்க இருக்கா? எஃப் இங்க இருக்கு. சவுத், ஈஸ்ட். சி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கா? என்ன தம்பி? சிஜி. கொஸ்டின் எதுவும் தப்பா போட்டோமோ? ஹெச் இஸ் சவுத் ஆஃப் சி அண்ட் வெஸ்ட் ஆஃப் ஜி. ஜிசியா? ஏதோ ஆப்ஷன் மிக்ஸ் ஆயிடுச்சோ? ஜிசி. எஃப்டி மட்டும் தான் உங்களுக்கு
சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கும். மத்த எல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கும். ஏசி ஆப்ஷன் தான் தப்பு. ஸோ ஏஎஃப்பா? ஓகே. சிஜியா? சரி சரி ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்கு. நான் தான் ஆச்சு சம்மந்தமே இல்லாமல் எழுதுறேன் பார்த்தியா? அடி கைத்து மேலே அவன். ஜி இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சி. டி இஸ் சவுத் சாரி ஏ இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் டி. சாரி நான் சொன்ன பாயிண்ட் நானே மறந்துடுறேன் பார்த்தியா? ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட்டு சவுத் ஈஸ்ட் ஆஃப் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஏ இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் டி. ஜி இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சி. ஏ இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் எஃப். ஏ இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சி. ஆனால் எஃப் மட்டும் சவுத் வெஸ்ட் ஆஃப் டியா இருக்குது. அப்போ தப்பு. இதுதான் ஆட் ஒன் அவுட். இப்படி தான் ஃபஸ்ட்டு டேரக்ஷனில் யோசிங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ்லாம் யோசிங்க. ரொம்ப அட்வான்ஸ்லாம் யோசிச்சா சம்டைம்ஸ் ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகேவா? ஓகே. ஓகே. இது வந்து டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு எப்படி யோசிக்கிறேன்னு நல்லா கவனிங்க. ஓகே. கிரேமர் வந்து எந்த நாள் பிறந்தான் அப்படின்றது கேள்வி. ஏதோ ஒரு மாதத்தில் பிறந்திருக்கான். கிரேமர் வந்து எந்த நாளில் பிறந்தான் அப்படின்றது கேள்வி. ஃபஸ்ட்டு பாயிண்ட். எலைன் அப்படின்றது ஏதோ ஒரு பேர். அவங்க வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. கிரேமர் வந்து எப்போ பிறந்தான் அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதிக்குள்ள, அதாவது 19, 20, 21, 22, 23, 24, 25 இத்தனை தேதியில் ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பான் அப்படின்றது அவங்களோட கணிப்பு. சரி ரைட்டு. அதே க்ளூவில் என்ன கொடுத்துருக்கான், ஜாக்கின்றவன் என்ன ஞாபகம் வச்சுருக்கான்னா அவன் வந்து ஆட் நம்பர் டேட்டில் தான் பிறந்தான். ஆனால் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் 21லேருந்து 27க்குள்ளே நடுவில் இருக்க ஆட் நம்பர் டேட்டில் தான் பிறந்தான். என்ன ஆட் நம்பர் 23 அல்லது 25. இதுலேருந்து என்ன சொல்ல முடியாது உங்களால், அவன் எந்த டேட்டில் கரெக்டாக பிறந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஆன்சர் டிஃபர் ஆகுதுல்ல. ஒன்று 23ஆம் தேதி பிறந்திருக்கலாம் அல்லது 25ஆம் தேதி பிறந்திருக்கலாம். அப்போ என்னைக்கு பிறந்தான்? 2 நாளுமே பிறந்திருக்க முடியுமா? முடியாது. இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. ஒன் அலோன் சஃபிஷியன்ட் கிடையாது. ஓகே. செகண்ட் பாயிண்ட். ஜெரி ஞாபகம் வச்சிருக்கான். அவன் வந்து ஏதோ ஒரு பிரைம் நம்பர் டேட்டில் பிறந்திருக்கானா. மார்ச்சில் பிரைம் நம்பர் டேட். எத்தனை பிரைம் நம்பர் இருக்குது? 2, 3, 5, 7, 11 எல்லாமே இருக்குது. ஓகே. தலைவன் பிரைம் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கான். அடுத்து என்ன சொல்கிறான், நியூமன் வந்து இல்லை அவன் வந்து 22 மார்ச்சுக்கு அப்புறம் 30 மார்ச்சுக்குள்ளே பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன பாயிண்ட்னா, இவங்க 2 பேரையும் சேர்ந்து யோசிச்சா அவன் என்ன கண்டுபிடிச்சலாம், இந்த 2 டேட்டுக்குள்ளது இவன் ஞாபகம் வச்சிருக்கான், இவன் பிரைம் நம்பர் ஞாபகம் வச்சிருக்கான். இது ரெண்டுத்துக்குள்ள பிரைம் நம்பர் என்ன? 23 அல்லது 29. கரெக்டா? ஓகே. இவங்க கணிப்புப்படி 23 அல்லது 29. இவங்க கணிப்புப்படி 23 அல்லது 25. அப்போ எந்த தேதியில் தான் பிறந்தான் அவன்? ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு ஆன்சர் வருது பார்த்தியா? அப்போ 23ஆம் தேதி மார்ச் தான் என்ன பிறந்திருக்கான், கிரேமர் வந்து பிறந்திருப்பான். 2 பாயிண்ட்டையும் சேர்த்தா மட்டும் தான் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட். கரெக்டா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஓகே. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5% வந்து சர்க்குலர் டேபிள் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுது. சீனோட இமீடியட் லெஃப்ட்டில் யார் உட்காந்துருக்கா? இதான கேள்வி. ஒரே நிமிஷம். ஓகே. சீனோட இமீடியட் லெஃப்ட்டில் யார் உட்காந்துருக்கா அப்படின்றதான கேள்வி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னே மறந்தது. நம்ம என்ன பண்ணுவோம், பசில் மாதிரி சால்வ் பண்ணிட்டு ஓகே பசில் சால்வ் ஆயிடுச்சு, ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஃபிஷியன்ட் போட்டுப்போம். அவன் கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்டான பதில் சொல்ல முடியுமா? அப்போ சஃபிஷியன்ட். சொல்லலையா? நாட் சஃபிஷியன்ட். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 5 பேர் சர்க்குலரா? ஃபஸ்ட்டு கூட போடுங்க. 1, 2, 3, 4, 5. எப்பவுமே 2 பாசிபிலிட்டி எடுத்து பழகுங்க. சிம்பிள் டைலாக் தானே, 5 பேர் தானே இருக்காங்க, ஒரே பஸ்ஸில் போட்டுருவோம்லாம் யோசிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டே போகும். 1% சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் டி. அவன் வச்ச க்ளூவே எப்படி வச்சான் பார்த்தீங்களா? 1%னா இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். சரி ரைட்டு. இது ஃபஸ்ட்டு க்ளூ மட்டும் தான் நான் போடுறேன். பி சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஸோ பி இங்கே வச்சாச்சு. ரைட்டு. இ இஸ் நாட் அன் இமிடியேட் நைபர் ஆஃப் டி. தப்பு. ஒன்று டி இங்கே தான் வைக்கணும், இல்லை டி இங்கே தான் வைக்கணும். ஸோ டி இங்கே வைக்கக்கூடாது, டி இங்கே வச்சாச்சு, சி இங்கே வச்சாச்சு. இதை வச்சு ஆன்சர் சொல்லலாம். முடிஞ்சா? ஏன்னா சீனோட இமிடியேட் லெஃப்ட் இ. ஆன்சர் சொல்லியாச்சா? ஏன்னா இது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 1 அலோன் சஃபிஷியன்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 2 அலோன் சஃபிஷியன்ட்டை செக் பண்ணோம். ஓகே. அதே சேம் டயக்ராமு 5 பேர் டயக்ராம் போடுங்க. இதெல்லாம் டைம் கன்சூமிங் நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் யோசிக்க தான் டைம் கன்சூமிங். உண்மையிலே சொல்லப்போனால் 1% பிட்வீன் டி அண்ட் டி. ஸோ டி இங்கே வச்சு எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இ வச்சுக்கலாம், டி வச்சுக்கலாம். ஸோ டி இங்கே வச்சு இங்கே வச்சுக்கலாம். புரியுதா? டீனோட ரைட்டில் இ, டீனோட லெஃப்டில் இ. டி இஸ் நாட் அன் இமிடியேட் நைபர் ஆஃப் பி. இந்த 2 இடத்துல பி வராது, இங்கே தான் பி வரும். இந்த 2 இடத்துல பி வராது, இங்கே தான் பி வரும். ஓகே. இ அண்ட் பி ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ இயும் பியும் பக்கத்தில் இருக்கா? இருக்குது. சி அண்ட் இ ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ சி இங்கே வருமா? ஓகே. ஏ இங்கே வருமா? ஓகே. சீனோட இமிடியேட் லெஃப்டில் யார் இருக்கா? டி இருக்கா. சீனோட இமிடியேட் லெஃப்டில் யார் இருக்கா? இ இருக்கா. 2 ஆன்சர் வருதா? தப்பு. 1 அலோன் சஃபிஷியன்ட். முடிஞ்சா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? நான் 2மே சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு சி பக்கத்தில் இங்கே பார்க்குறப்ப இ ஆன்சர் வருது, சி பக்கத்தில் லெஃப்ட்டில் பார்க்குறப்ப டி. அவன் கேட்ட கேள்வி என்ன, சிக்கு லெஃப்ட்டில் யார் இருக்கா? ஒருத்தன் தான் இருக்கணும், அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லு. முடிஞ்சா சொல்லு, இல்லைனா ஆன்சர் நாட் சஃபிஷியன்ட். அவ்வளோதான். அப்போ நாட் சஃபிஷியன்ட்.
ஸோ ஒன் alone sufficient to answer this question. ஓகேவா? ஓகே. ஸோ 5 பீப்பிள் இருந்திருக்காங்க. 5 மாசத்துல பொறந்திருக்காங்க. ஓகே. அவன் கேள்வி என்ன கேட்குறான்? மே மாசம் யார் பொறந்தா? சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். ஓகே. என்ன பண்ணோம்? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. கண்ணிலே தெரியுது 30 டேஸ்னு அவன் பேசுகிறான். அப்போ என்ன பண்ணோம்? யோசிக்காம 31, 30, 31, 30, 31 போட்டாச்சா? பி வாஸ் born in 30 days. பி சரி ரைட்டு. 2% between B and C. B, C. Right. E was born immediately after B. E. More than 1% born between E and D. நான் D இங்கே வச்சாலும் யாருமே இல்லை. புரியுதா? ஈக்கும் டிக்கும் நடுவில் மினிமம் 2 பேர் இருக்கணும். இதில் மட்டும்தான் பாசிபிள். ஆன்சர் சொல்ல முடியும். மே மாதத்தில் யார் பிறந்தா? ஏ தான் பிறந்தான் அப்படின்னு ஆன்சர் சொல்ல முடியும். 1 சஃபிஷியன்ட். இப்போ 2 செக் பண்ணுவோமா? ஓகே. திரும்ப நான் எழுதுனா டைம் ஆகும். இது வந்து அடிச்சுட்டு இதிலே போடுறேன். நீங்கள் வந்து 4 கோடு போட்டுங்க பெருசாக இப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளூ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம், செகண்ட் க்ளூ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆன்சர் எல்லாம் நேற்று கம்பைன் பண்ணி பார்க்கலாம். 2% பிட்வீன் சி அண்ட் பி. அவன் என்ன கொடுத்துட்டான்? பி வாஸ் பார்ன் ஆஃப்டர் சி. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா இங்கே? சிபி சிபி. இ வாஸ் பார்ன் ஆஃப்டர் டி. இ வாஸ் பார்ன் ஆஃப்டர் டி பட் நாட் இமிடியட்லி ஆஃப்டர். இந்த பாயிண்ட் நம்ம பசங்க யோசிச்சு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். இ வாஸ் பார்ன் ஆஃப்டர் டி பட் நாட் இமிடியட்லி ஆஃப்டர். இ வந்து டிக்கு இமிடியட்லி பக்கத்தில் வரக்கூடாது. அப்போ டி இங்கே நான் வைக்கவே முடியாது. இ இங்கே தான் வைக்க முடியும். நம்மளால யோசிப்பான் டி இங்கேயும் வைக்கலாம், டி இங்கே வைக்கலாம். புரியுதா? இ வந்து டிக்கு அப்புறம் பிறந்தான், ஆனால் பக்கத்தில் இல்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே இல்லை இங்கே இல்லைன்னு எதுவும் சொன்னாங்களா? இந்த க்ளூ வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. சரி, இங்கே வரும். இ இங்கே வச்சா டி இங்கே வைக்கலாம், இ இங்கே வச்சா டி இங்கே வைக்கலாம். அப்போது இ இங்கேயும் வரும், ஏவும் வரும். அப்போ என்ன கிடையாது? ரெண்டுத்தை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. இது நாட் சஃபிஷியன்ட். முடிஞ்சா? ஸோ அப்போ 1 alone sufficient to answer this கேள்வி. ஓகேவா? ஓகே. ஸோ syllogism. All students are trainee. No trainee is learner. Only a few learner are intern. கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் இன்டர்ன் ஆர் ட்ரைனி. இன்டர்னுக்கும் ட்ரைனிங்கிறது சம்மந்தம் இருக்கா? சம் இன்டர்ன் ஆர் டெஃபினெட்லி நான் ஸ்டூடெண்ட்ஸ். சம் இன்டர்ன் ஆர் டெஃபினெட்லி நாட் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்ட். நோ ஸ்டூடெண்ட் இஸ் லேர்னர். நோ ஸ்டூடெண்ட் இஸ் லேர்னர். கரெக்ட். ஸோ 2 and 3 ஃபாலோஸ். கரெக்டா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான சிலாஜிசம் பதில். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி, பிளட் ரிலேஷன் கேள்வி, அதெல்லாம் லாஸ்ட்டாக வைங்க. போடுங்க, போட வேணாம்னு சொல்ல. ஃபஸ்ட்டு பசில் சீட்டிங்னா முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக அதெல்லாம் போடுங்க. ஏன்னா அதெல்லாம் சம்டைம்ஸ் டைம் இழுத்துட்டு போகிறதே தெரியாமல் போகும். ஓகே. எண்ணுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வருது அப்படின்னா, பிஃபோர் என் த லெட்டர் which comes before n had +1 and the letters which comes after m -1. அதாவது ஆல்ஃபபெட்ஸில் குறைக்கணும். பிஃபோர் என்னா எண்ணுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் 1 ஆட் பண்ணுங்க. ஓகேவா? எம்முக்கு அப்புறம் வார்த்தை எல்லாத்துக்கும் 1 குறைங்க. எஸ்ஸுக்கு 1 குறைச்சா என்ன வரும்? ஆர். ஏக்கு 1 கூட்டினா என்ன வரும்? பி. சிக்கு 1 கூட்டினா டி. ஆருக்கு 1 குறைச்சா கியூ. ஐக்கு 1 ஆட் பண்ணால் ஜே. எல்லுக்கு 1 ஆட் பண்ணால் எம். ஈக்கு 1 ஆட் பண்ணால் எஃப். ஜிக்கு 1 ஆட் பண்ணால் ஹெச். ஐக்கு 1 ஆட் பண்ணால் ஜே. ஓக்கு 1 குறைச்சா, ஏன்னா எம்முக்கு ஆஃப்டர் தானே வருது, அப்போ ஓக்கு 1 குறைச்சா என்னு, யூக்கு 1 குறைச்சா டி, எஸ்ஸுக்கு 1 குறைச்சா ஆர். ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்கான்? ரிமூவ் த லெட்டர்ஸ் விச் ஆர் மோர் தென் 1. அதாவது எதெல்லாம் 1க்கு மேற்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான். ஆர் அடிச்சிருமா? ஓகே. வேறு என்ன இருக்குது? ஜே அடிச்சலாமா? ஓகே. பிடிக்யூ எம்எஃப் ஹெச்என்டி எல்லாமே ஒரு டைம் தான் இருக்குது. ஓகே. ரிமைனிங் லெட்டரை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பி, டி, எஃப், என்னு, எம்மு, என்னு, கியூவு, டி. எழுதியிருக்க லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா 3, 6, 8 இங்கே 8 இருக்கா? இல்லை. அப்போ ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்போ ஹெச் இங்கே வரணும். அவங்க புரியுதா? 4th ஃப்ரம் த லெஃப்ட்னா இதை விட்டு எழுதுனா நீங்கள் ஆன்சர் மட்டும் போகிறது தப்பு இல்லை. சரி, கரெக்ட் இல்லை. அங்கே எழுதியிருக்க லெட்டர்ஸ் இங்கே மிச்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அப்போ ஹெச் தான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் ஹெச். கரெக்டா? ஓகே. ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் வி டேக் தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த each of the word given option, then which of the following will not make a meaningful word? ஸோ தேர்ட் லெட்டர் எடுக்கணும். அவன் எதுவுமே சொல்லனா நீங்களாம் டிஃபால்ட்டாக லெஃப்ட்லேருந்து எடுக்கணும். அவன் மென்ஷன் பண்ணி சொன்னான் ரைட்டில் அப்படின்னு சொன்னால் தான் ரைட்லேருந்து எடுக்கணும். ஸோ லெஃப்ட்லேருந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா எம்மா. ஓகே. எஸ்ஸா? எம்மு, எஸ்ஸு, எல்லு, ஏ. இதை வச்சு எதுவும் வார்த்தை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஸ்லாம் அப்படின்றது புக்கு. கரெக்டாக? ஸ்லாம் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வார்த்தை வருதா? அவன் என்ன கேட்குறான்? மீனிங்ஃபுல் வேர்டு எது வராதுன்னு கேட்குறான். ஓகே. இங்கே வரும் டி, ஆர், எம், ஏ. மார்ட். டி மார்ட் வருதா?
வருது. LCWA LCWA க்ளா வருது. SDFI STIF கரெக்டா? ஃபிட்ஸ் வருது. அப்ப இதான் வராது. அப்படி எப்படின்னு வருதுன்னு பார்ப்போம். ESCD இத வச்சு எதுவும் வார்த்தை பெயிண்ட் பண்ண முடியுமா? வராது. ஸோ இதுதான் ஆன்சர். கரெக்டா? ஓகே. ஓகே. இந்த கேள்வி இந்த மாரி ஆர்டர் ரேங்கிங் கேள்விய தான் நம்ம மாற்றுறது நான் சொல்லல. சால்வ் பண்ணிருவோம். அவன் கேட்குற கேள்வியே வித்தியாசமா இருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் யோசிச்சுனே இருந்தீங்கன்னா, டைம் போயின்னே இருக்கும் அது பாட்டுன்னு. புரியுதா? ஓகே. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்? எப்படி ஆன்சர் பண்ணணுன்றத நல்லா கவனிங்க. 6 பெர்சன் இருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹைட். சரியா? ஓகே. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் 6 பேர் இருக்காங்களா? கண்ண மூடிட்டு 6 பாசிபிலிட்டி போடுவோமா? 6 லைன். 1, 2, 3, 4 இதுக்கு நான் எப்பவுமே 2 பாசிபிலிட்டி எடுத்து போடுவேன். என்னோட அப்ரோச் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த மாரி நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா போடலாம். இல்ல நீங்க ஒரு மாரி அப்ரோச் வச்சிருக்கீங்க. சில பேர் வெர்டிகலா போடுவாங்க. சில பேர் பாக்ஸ் போடுவாங்க. உங்களோட சாய்ஸ் தான். பட் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. தி நம்பர் ஆஃப் பெர்சன் ஷார்ட்டர் தென் இ இஸ் 1 மோர் தென் தி நம்பர் ஆஃப் பெர்சன் டாலர் தென் இ. அதாவது ஈய விட எத்தனை பேர் ஷார்ட்டரா இருக்காங்களோ, தி நம்பர் ஆஃப் பெர்சன் ஷார்ட்டர் தென் இ இஸ் 1 மோர் தென் தி நம்பர் ஆஃப் பெர்சன் டாலர் தென் ஏ. ஸோ ஏவை விட ஒருத்தங்க எக்ஸ் பெர்சன் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, ஈய விட எக்ஸ் பிளஸ் 1 பெர்சன்ஸ் ஹைட் வந்து கம்மியா இருப்பாங்க. இதை நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இ வந்து இங்க வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு 1 எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்ப இ இங்க வச்சா, ஏ இங்க வைக்கலாம். ரைட்டு. இ இங்க வச்சா 2 இருக்கா? அப்ப ஏக்கு முன்னாடி 1. ஓகே. அடுத்து இன்னும் 2 பாசிபிலிட்டி போதா? எடுங்க. நான் சொல்றேன். எடுங்க. ஓகே. ஈக்கு அப்புறம் 2 பாசிபிலிட்டி இருக்கா? ஓகே. ஈக்கு அப்புறம் இப்ப 3 பேர் வச்சேன்னா, எனக்கு ஏக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். இது தப்பு. முடிஞ்சா? ஓகே. ஈக்கு அப்புறம் 4 பேர் இருக்காங்க. அப்ப ஏக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர் இருக்கணும். ஓகே. ஈக்கு அப்புறம் 5 பேர் இருக்காங்க. கரெக்ட்டா? அப்ப ஏக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர் இருக்கணும். புரியுதா? நான் கவனிக்குங்க. நல்லா கவனிங்க. ஈக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ, ஏக்கு முன்னாடி அத விட 1 கம்மியா இருக்கணும். ஈக்கு அப்புறம் 4 பேர். ஏக்கு முன்னாடி 3 பேர். ஈக்கு அப்புறம் 2 பேர். ஏக்கு முன்னாடி ஒருத்தர். ஈக்கு அப்புறம் ஒருத்தர். ஏக்கு முன்னாடி யாருமே இல்ல. இது மட்டும் தப்பு. கரெக்ட்டா? ஓகே. நெறைய பேர் வந்து நான் எல்லா க்ளூஸும் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இதுக்கு எழுதிட்டே போயிடலாம் சிம்பிளா. ஓகே. தி நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் ஷார்ட்டர் தென் இ இஸ் அன் ஆட் நம்பர். ஓகே. இது கரெக்ட்டு. இது தப்பு. இது கீழ 4 பேர் இருக்காங்க. இது தப்பு. இது கரெக்ட். இப்ப என்ன பண்ணிடலாம்? இந்த க்ளூஸ்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப 2 க்ளூ தான் நிக்குது. கரெக்ட்டா? ஓகே. நீ யோசிக்கலாம். "நீ ஏன்டா தம்பி எழுதி எழுதி அழிச்சிட்டு இருக்க? நான் எழுதாமயே அந்த க்ளூ படிச்சிருந்தா நான் எழுதியிருக்கவே மாட்டேன்" அப்படின்னு. ஓகே. எல்லா க்ளூவும் உங்களுக்கு சம்டைம்ஸ் கண்லயே படாது. அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா. ஓகே. தி நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் ஷார்ட்டர் தென் இ இஸ் ஓகே. செகண்ட் டாலஸ்ட் பெர்சன். செகண்ட் டாலஸ்ட் பெர்சனோட ஹைட் வந்து 185. ஓகே. டி இஸ் டாலர் தென் சி. ஸோ டி இஸ் டாலர் தென் சி பட் ஷார்ட்டர் தென் எஃப். டி இஸ் டாலர் தென் சி பட் ஷார்ட்டர் தென் எஃப். ஏன்னா இது என்னது? டிசெண்டிங் ஆர்டர். புரியுதா? அப்போ இந்த ஆர்டர்ல தான் எழுதிக்கிட்டா பக்கத்துல பக்கத்துல இருக்காங்கன்றது அதனோட மீனிங் கிடையாது. இப்படி இருக்காங்க அப்படின்றது அதனோட மீனிங். டிஃபரன்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. ஸோ இது 2த்துக்கும் வித்தியாசம் என்ன? 20 சென்டிமீட்டர். கரெக்ட்டா? சி இஸ் டாலர் தென் இ. ஸோ சி இஸ் டாலர் தென் இனா இங்க வருமா? அப்ப இது தப்பு. சி இங்க போடுறது நானு. முடியாது. அப்ப எஃப் ஆஹாஹா. ஓகே. சி இஸ் டாலர் தென் இ. ஹைட் ஆஃப் பி இஸ் அன் ஈவன் நம்பர். ஓகே. ஓ! எஃப், டி, சி, பி. இப்படி தான் ஃபிக்ஸே பண்ண முடியும். கரெக்ட். ஓகே. ஸோ இது தப்பு. ஏன்னா ஈய விட சி வந்து பெருசு. ஆனா அது ஃபிக்ஸ் பண்ண முடியல? முடியல. ஓகே. என்ன க்ளூ குடுத்துருக்காங்க? எஃப்‌க்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம் 20. அப்ப 165 ஏஜ் ஆஃப் ஹைட் ஆஃப் பி இஸ் அன் ஈவன் நம்பர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. மத்த பாயிண்ட் எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ஆஸ் மெனி பெர்சன் டாலர் தென் பி ஆஸ் ஷார்ட்டர் தென். பியை விட எத்தனை பேர் டாலரா இருக்காங்களோ, ஏவை விட அத்தனை பேர் ஷார்ட்டரா இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே. இஃப் இ இஸ் 160 மீட்டர் டால். ஸோ இ வந்து 160 மீட்டர் டாலா இருந்தால் எந்தெந்த பாயிண்ட்லாம் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது கேள்வி. சரியா? ஓகே. இ பிளஸ் பி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 10. நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. பி வந்து ஈவன் நம்பர்னு தான் சொன்னாங்க. ஏன் 158 இருக்கலாம், 156 இருக்கலாம், 154 இருக்கலாம், 52, 50 போயிட்டே இருக்கலாம் ஈவன் நம்பர். அவன் என்ன சொல்றான்? டெஃபினட்டா ட்ரூன்னு கேட்டுருக்கான். வாட் கேன் பி பாசிபிலி ட்ரூன்னு கேட்டிருந்தா, நீங்க கண்டிப்பா இந்த பாயிண்ட் ஆன்சர் போட்டுருக்கலாம். ஏன்னா இது வந்து ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர். கண்டிப்பா அது 10ஓட மல்டிபிள் தான். ஆனா டெஃபினெட்லி ட்ரூன்னு சொல்றப்ப இந்த பாயிண்ட் தப்பு. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் ஈவன் நம்பர்ஸ் எடுக்க முடியுன்றப்ப என்ன பண்ண முடியாது? உங்களால எக்ஸாக்ட்டா இதுதான் ஆன்சர்ன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏ மைனஸ் இ இஸ் லெஸ் தென் 28. நல்லா கவனிக்கணும்.
டாலஸ்ட் பர்சன் இந்த பையனை படிக்கல டாலஸ்ட் பர்சன் இஸ் லெஸ் தென் 190 சென்டிமீட்டர். அப்போ என்னது மேக்ஸிமம் அவனோட ஹைட் வந்து 189 சென்டிமீட்டர் தான் இருக்க முடியும். கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. அடுத்த பாயிண்ட் படிப்போம். a மைனஸ் சி இஸ் லெஸ் தென் 28. அதாவது ஏக்கும் ஈக்கும் உள்ள வித்தியாசம் லெஸ் தென் 28ன்னு சொல்கிறான். எப்படி? நான் மேக்ஸிமமாக 189 எடுத்தேன்னு வை. இவனோட ஹைட் என்ன? 160. 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 29. அவன் என்ன சொல்கிறான்? எல்லாத்துக்குமே லெஸ் தென் 28ன்னு சொல்கிறான். அது எப்படி சொல்ல முடியும்? தப்பு. ஏன்னா பாசிபிளி ட்ரூன்னு சொல்லியிருந்தா நான் ஒத்துப்பேன். ஓகே 186ன்னு எடுப்போம். ஏன்னா இதை விட நான் அதிகமாக எடுக்கல. 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 26. 187 எடுப்போம். 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 27. 28 விட கம்மியாக தான் வரும். அவன் டெஃபினெட்லின்ற வார்த்தை யூஸ் பண்ணதுனால நீங்கள் கண்டிப்பாக இது ஆன்சர் கரெக்டுன்னு போடவே கூடாது. இதையும் கரெக்டுன்னு போடக்கூடாது. ஓகே சி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். 2க்கு டிஃப்ரென்ஸ் 5. இது மட்டும் தான் கரெக்ட். இது எல்லாமே தப்பு. அவன் கொடுத்த பாயிண்ட்டை வச்சு ஆன்சர் யோசிங்க. டெஃபினெட்லியா மேபி ட்ரூவான்றத யோசிங்க. மேபி ட்ரூனா இதுவும் கரெக்ட், மேபி ட்ரூனா இதுவும் கரெக்ட். ஆனால் என்ன கேட்டான்? எக்ஸாக்ட்லி ட்ரூன்றதை கேட்டான். ஓகே இதெல்லாம் ஓகே. இந்த கேள்விக்கு ஆன்சர் போகிறதான் உண்மையிலே கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயன்றதை விட நம்ம நிறைய யோசிக்கணுன்ற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அவன் என்ன கேட்குறான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி சம் ஆஃப் ஏ அண்டு டி அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எனக்கு எது வந்து ஏனோட டீனோட சம்மாக இருக்கவே முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை அவன் கேட்டிருக்கான். ஓகே நல்லா கவனிங்க. மேக்ஸிமம் ஏக்கு எவ்வளோ எடுக்கலாம்? 189 எடுக்கலாம். மினிமம் எவ்வளோ எடுக்கலாம்? 186 எடுக்கலாம். அப்போ 187, 188 இந்த 4 பாசிபிள் வேல்யூஸ் எதுக்கு இருக்குது? ஏக்கு இருக்குது. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இன்கேஸ் நான் 189 எடுத்தேன்னு வை. ஓகே இங்கே 360ன்றது ஏ ப்ளஸ் டீனோட டோட்டல். 189 எடுத்தனா நல்லா கவனிங்க. நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்? 189 எடுத்தனா இங்கே 111, 161 இங்கே வரும். கரெக்டாக? சாரி 171 வருமா? 171 வரும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தானே இது இருக்குது. இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் என்ன செக் பண்ணேன்னா இதையும் செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறப்போ 186 நான் இங்கே எடுத்தேன்னா அது ஒரு 174ன்னு வரும். கரெக்டாக? இதுவும் எனக்கு பாசிபிள். புரியுதா? 171 பாசிபிள், 174 பாசிபிள். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு சூட் ஆகுதா? இந்த ஆன்சர் ஆப்ஷனாக இருக்க முடியாது. ஏன்னா இது பாசிபிளான வேல்யூஸ். 352. ஸோ 189 நான் இங்கே எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 352க்கு எவ்வளோ வரும்? அதாவது இந்த 4 வேல்யூஸில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எதை எடுத்தாலுமே உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் வர வைக்கவே முடியாது அப்படின்னா அதுதான் தப்பு. ஓகே 352 அப்போ என்ன வரும்? 152 ஒரு 11 163. நம்மளால ஒன்றே இது தப்புன்னு போட்டுருவாங்க. ஆனால் பாயிண்ட் என்ன? இங்கே யோசிங்க. 186ன்னு இங்கே எடுத்துக்க. இது ஒரு 152, இது ஒரு 14. ஸோ 166. ஏன் இங்கே 166ன்னு வரலாம் தானே? ஏன் இங்கே 186 இருந்து இது 166 இருக்கக்கூடாது? என்ன கேட்டிருக்கான்? கண்டிப்பாக சம் இருக்கவே முடியாது. இவன் ஏக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்போ ஏன் இந்த பாசிபிள் ஆன்சர் எடுத்து 166ன்னு போட்டு இதையும் கரெக்ட் தான் போடணும். அடுத்த பாயிண்ட் கவனிங்க. 366. 360 கரெக்டாக 366லாம் கரெக்டு தான். அடுத்த பாயிண்ட் 350. 350 ஓகே நான் 186ன்னு மினிமமாக எடுக்கிறேன்னு வைப்போம். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 164 தான் வரும். நீங்கள் குறைஞ்சபட்ச வேல்யூ இதை எடுத்து இதை அதிகபட்சமாக மாற்றணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ ஃபிக்ஸ் ஆகாது. இதுதான் தவறான விடை. கரெக்டாக? யோசிச்சு பாருங்கள். 186ன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா டீனோட வேல்யூ கண்டிப்பாக 164க்கு மேலே எடுக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல எப்படி 164 பாசிபிள்? ஸோ ஆன்சர் 350. இது ரொம்ப தெளிவாக எடுக்கணும். இல்லை இந்த கொஷினை முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்க டைமில் யோசிக்க வச்சுங்க. சில பேர் இதில் டைமில் ஸ்பெண்ட் பண்ணி போடுறது தப்பு இல்லை. ஏதாவது ஒரு ஆன்சர் இந்த செகண்ட் ஆப்ஷன்லாம் டக்குன்னு டிக் பண்ணிட்டு போவேன். நம்மளால் 189 ஓகே அது ஒரு 152, இது ஒரு 11, 163. 163 இங்கே எப்படி வரும்? தப்பு. இதுதான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி சம்? அவ்வளோதான் செகண்ட் ஆப்ஷன் தப்பு ஆன்சர். அவ்வளோதான். அப்படி தான் வந்து மார்க் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். பாசிபிலிட்டியில் கேட்டால் ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே அடுத்து all flats are house. Only a few house are building. All buildings are construction. Some construction are houses. Yeah, correct. Construction எங்கே இருக்குது? House இங்கே இருக்குது. கரெக்ட். All flats being construction is a possibility. All flats being construction is a possibility. ஏன் வைக்கலாம் தானே? கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வைக்கலாம் தானே? வைக்கலாம். Some building being flat is a possibility. Some building being flat is a possibility. ஏன் வைக்கலாம்? எல்லாமே பாசிபிள். ஸோ எல்லாமே all 3 are ட்ரூ. அவ்வளோதான். இதுதான் வந்து லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின். ஸோ எல்லா க்ளூஸும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 40 கொஷின்ஸ் போட்டிருக்க முடியும்.
இதுதான் லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் மெமரி பேஸ்ட் பேப்பர். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.